ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 7த் கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். போன வீடியோல என்ன விட்டோமோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம 6த் கொஸ்டின் முடிச்சிட்டோம், 5த் கொஸ்டின் முடிச்சிட்டோம், 4த் கொஸ்டின் முடிச்சிட்டோம், 3rd கொஸ்டின் முடிச்சிட்டோம், 2nd கொஸ்டின் முடிச்சிட்டோம், 1st கொஸ்டின் முடிச்சிட்டோம். இது எல்லாமே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அதாவது ஹெச்சிஎஃப் எக்ஸசைஸ் வந்து முடிச்சிட்டோம். ஸோ லாஸ்ட் வீடியோ அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு வீடியோ நம்ம 7 to 10 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஹெச்சிஎஃப் எக்ஸசைஸ் அதே எக்ஸசைஸ் தான் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 35 and 20. ஓகே. ஃபர்ஸ்ட் அதே ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணணும்னா பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு வி ஷுட் கலெக்ட் த பிளைண்ட்லி கலெக்ட் ஆல் காமன் பிரைம் ஃபேக்டர்ஸ் அண்ட் தென் மல்டிப்ளை தம். அதான் பண்ணணும். பேசிக்கா இந்த ப்ரொசீஜர் தான் பண்ணணும். பேசிக்கா இந்த ப்ரொசீஜர் பண்ணணும்னா இதை பண்ணணும். பேசிக்கா பிளைண்ட்லி கலெக்ட் ஆல் காமன் பிரைம் ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிப்ளை தம் இதான் பண்ணணும். ஸோ இப்போ இன்னைக்கு வீடியோக்கு வந்துடுறேன். இன்னைக்கு ஸ்லைடுக்கு வந்துடுறேன். ஸோ ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 35 and 20 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ 35 பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட். 35 எப்படி பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? 7 to 5 எழுதலாம். ஸோ இது ரெண்டுமே பிரைம் நம்பர். ஸோ இதுக்கு மேல எதுவும் பண்ண தேவையில்ல. 20 எப்படி எழுதலாம்னா 5 into 4 எழுதலாம். 4 நீங்க 2 into 2 எழுதலாம். அவ்வளவுதான். ஸோ 35க்கு 20க்கு உள்ள காமன் பிரைம் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இது மட்டும் தான். 5 மட்டும் தான் இருக்கு. ஸோ 5 தான் ஆன்சர். ஸோ ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 35 and 20 கேட்டா 5 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் 5. அவ்வளவுதான். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் 42, 28 and 17 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 நம்பருக்கு நம்ம காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 3 நம்பர்ஸ் இதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதே ப்ரொசீஜர் தான். ஸோ லாஸ்ட் வீடியோ என்ன பண்ணோமோ அதே தான் பண்ண போறோம். 42, 28, 70 இது மூணையும் பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ 6 6 36, 7 6 42, 7 into 6 எழுதலாம் 42. 7 into 6 equal to 42. 6 3 into 2 எழுதலாம் அவ்வளோதான். 28 7 into 4 எழுதலாம். 4 நீங்க 2 into 2 எழுதலாம் அவ்வளோதான். 70 7 into 10 எழுதலாம். 10 நீங்க 5 into 2 எழுதலாம். 5 into 2. இப்போ பிரைம் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுங்க. மூணுத்துக்கு காமனா இருக்கிற பிரைம் ஃபேக்டர்ஸ் அதாவது பிரைம் நம்பர்ஸ் விச் ஆர் காமன் டு ஆல் த்ரீ நம்பர்ஸ் 42, 28, 70க்கு காமனா இருக்கிற பிரைம் நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம கலெக்ட் பண்ணணும். காமன் prime numbers the prime factors of 70, 28 and 42 அவ்வளோதான். ஸோ இதான் கலெக்ட் பண்ணணும். 7 காமனா இருக்கு. இது தவிர 2 காமனா இருக்குன்னு நினைக்கிறேன். 2 காமனா இருக்கு அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டு தான் காமனா இருக்கு. 42, 28, 70 காமனா இருக்காது 2 தான். ஸோ 2 and 7 தான். ஸோ 14 எழுதலாம்னு நினைக்கிறேன். 14 எழுதலாம். 14 எழுதலாம் எல்லாத்தையும். இன் டர்ம்ஸ் ஆஃப் 14 எழுதலாம். ஸோ இதை வந்து நீங்க 14 into 3 எழுதலாம். இதை நீங்க 14 into 2 எழுதலாம். இதை நீங்க 14 into 5 எழுதலாம் அவ்வளோதான். ஸோ 14 into 3க்கும் 14 into 2க்கும் 14 into 3, 14 into 2, 14 into 5 காமனா இருக்கிற நம்பர்னு பார்த்தீங்கன்னா 14 தான். ஸோ ஆன்சர் இஸ் 14. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 42, 28 and 70 is nothing but 14. ஆன்சர் 14. ஸோ இப்படி பார்த்தாலும் சரி இல்லை இப்படி எழுத முடிஞ்சாலும் சரி உங்களுக்கு ஆன்சர் 14 தான். சப்போஸ் 14 டேபிள்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி டேரக்டா எழுத முடியும் நம்மளால. அப்ப கூட ஆனா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இதுதான் 14 தான் கரெக்டா நமக்கு தெரியாது. மேபி அதை விட ஹையர் நம்பர் இன்டூ சம்திங் கூட உங்களுக்கு வரலாம். ஸோ 42, 28, 17 நீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்னும் ஹையர் நம்பர் எழுத முடியுன்ற ஒரு கெஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு ஒரு அன்சர்டனிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த மெத்தட் தான் பெட்டர். ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையும் பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு நீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்றது தான் பெட்டர். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். 9th கொஸ்டின் ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 30 and 70. 75, 30 and 75. ஓகே. ஃபர்ஸ்ட் நான் 30 பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிடுறேன். 30 எப்படி எழுதலாம்? 5 into 6 எழுதலாம். 5 into 6, 6 3 into 2 எழுதலாம். 3 into 2 அவ்வளோதான். 75 எப்படி எழுதலாம்? 75 25 into 3 எழுதலாம். 25 into 3, 25 5 into 5 எழுதலாம். அவ்வளோதான். ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிற பிரைம் ஃபேக்டர்ஸ் எதெல்லாம்? 5 ஒன்று காமனா இருக்கு, இங்கே 5 இருக்கு. தவிர 3 காமனா இருக்கு, இங்கே 3 இருக்கு. அவ்வளோதான். ஸோ 5 and 3 ஆர் காமன் prime factors of 30 and 75. So 5 and 3 are common prime factors of 30 and 75. So இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் கிடைச்சிடும். ஸோ 5 into 3 என்ன வரும்? 15 வரும். So 15 is the HCF of 30 and 75. So HCF of 30, 75 என்ன வரும்னா 15 தான் வரும். ஆன்சர் 15. ஸோ இப்போ லாஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 9 and 14. ஸோ 9 and 14 நம்ம பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ 9 பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா 3 into 3 கிடைக்கும். 14 பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா 7 into 2 கிடைக்கும். ஸோ பேசிக்காக காமனா எதுவுமே இல்லை 1 தவிர. ஸோ 1 இஸ் த ஹையஸ்ட். காமனா இருக்கிறதே 1 தான் 9க்கும் 14க்கும் வேற எதுவுமே காமனா இல்லை. ஸோ அந்த கிரேட்டஸ்ட்ன்ற வேர்டுக்கே மீனிங் இல்லை இல்லை, இதுக்கு மீனிங்கே கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து 1 தான். அவ்வளோதான். ஆன்சர் இஸ் 1. ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம 10th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 9th கொஸ்டின் முடிச்சிட்டோம்,
எய்த் கொஸ்டின் முடிச்சிட்டோம், 7th கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதான் பார்க்க போறோம். இந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அதாவது ஹெச்சிஎஃப்ல வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம் நம்ம அடுத்த வீடியோல. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.